லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. வணக்கம். செய்தி சுருக்கம். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார், முதல்வர் விஜய் அறிவிப்பு. சட்டசபையில் 110வது விதியின் கீழ் முதல்வர் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். காட்டுமன்னார் கோவில் தொகுதி விசிக எம்எல்ஏ ஜோதிமணி கோரிக்கையை ஏற்று அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் தமிழக அரசு சார்பில் கார் வழங்கப்படும் என அறிவித்தார். டிரைவர், எரிபொருள், வாகன பராமரிப்பு, உதவியாளர் செலவுக்கு மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மக்களுக்கான நிர்வாகம் நேர்மையின் பாதையில் என்ற அடிப்படையில் லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டு வருகிறது. தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும், அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்வது அவசியம் என கருதப்படுகிறது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பால் கொள்முதல் விலை உயர்வு. 7 புதிய நர்சிங் கல்லூரிகள். 110வது விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவிப்பு. சட்டசபையில் 110வது விதியின் கீழ் பேசிய முதல்வர் விஜய், பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். கூட்டுறவு சங்கம் மூலமாக லிட்டருக்கு 1 ரூபாய், அரசு ஊக்கத்தொகை 2 ரூபாய் என 3 ரூபாய் உயர்த்தப்படுகிறது. இதன் மூலம் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்தார். இதன் மூலம் அரசுக்கு 1 மாதத்திற்கு 30 கோடி ரூபாயும், 1 ஆண்டுக்கு 360 கோடி ரூபாயும் செலவாகும் என்றும் கூறினார். இதேபோல் பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டார். முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீட்டுத் தொகை ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். தஞ்சை, கோவை, நெல்லை, மதுரை மற்றும் விழுப்புரத்தில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும். பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். தமிழகத்தில் 7 புதிய அரசு நர்சிங் கல்லூரிகள் துவங்கப்படும். திருநங்கைகளுக்கான சிறப்பு மருத்துவ சேவைகள் பல மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். 3 துறைகளின் கோப்புகளை ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. முதல்வர் விஜய் பேச்சால் ஷாக்கான திமுக எம்எல்ஏக்கள். சட்டசபையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது திமுக எம்எல்ஏ ஐ. பெரியசாமி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அதற்கு அமைச்சர் ஆனந்த் பதிலளித்து பேசினார். அப்போது திமுக மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்கிறதா என ஐ. பெரியசாமி கேள்வி எழுப்பினார். இதற்கு சட்டென்று எழுந்து முதல்வர் விஜய் பதிலளித்தார். இதை நான் சொல்ல வேண்டாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் எதிர்க்கட்சியினர் ஆதாரம் என்று கேட்கிறார்கள். 1 வாரத்துக்கு முன்பு நிதியமைச்சர் சொன்னது போல 3 துறைகள் குறித்து ஆய்வு செய்த கோப்புகள் எனது மேசையில் உள்ளன. அத்தனையும் ஆதாரத்துடன் இருக்கிறது. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எதை எப்போ வெளியிடணுமோ அப்போ எல்லாமே சரியா வெளியிடப்படும். மக்கள் கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும்,
எப்படி பேசணும்னு பேசிட்டு தான் எங்களை அன்பா ஆசையா சட்டசபைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. நான் பேசுவேன் பேசக்கூடாதுன்றதெல்லாம் இல்ல. இடைத்தேர்தல் இல்லாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல என முதல்வர் விஜய் பேசினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. தமிழர்களுக்கு பாதுகாப்பில்லை, வெளிநடப்பு செய்த இபிஎஸ் பேட்டி. அதிமுக வழங்கிய கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இன்று விவாதிக்க மறுத்ததால் சட்டசபையிலிருந்து பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்த அரசாங்கம் தமிழர்களை காப்போம் என்று வாய் அளவில் பேசுறாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் 4 பேர் மீன்பிடி தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது சவுதியில் இருக்கின்றவர்கள் அந்த மீனவர்களை சுட்டதால் ஒருவர் இறந்திருக்கிறார். அந்த உடல் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும். அதை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு மென்ஷன் பண்ணுவதற்கு கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்திலே மென்ஷன் பண்ணுவதற்கு கூட அனுமதி கொடுக்கல. அது குறித்து தான் நாங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். இவர்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களை காக்க போறாங்க? இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தமிழன் எங்கே இருந்தாலும் பாதிக்கப்பட்டால் அவருக்கு குரல் கொடுப்பதுதான் அரசுடைய கடமையாக கடந்த காலத்தில் இருந்தது. ஆனா இன்றைக்கு தமிழனுக்கு பாதுகாப்பும் கிடையாது. வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழனுக்கு பாதுகாப்பும் இல்ல. வெளிநாட்டர்களால் சுட்டு கொல்லப்பட்டு அந்த உடல் சவுதியிலேயே 1 வாரமாக கிடைக்கின்றது. அந்த உடலை தமிழ்நாட்டிற்கு தாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது என் 55 கீழ் கவன ஈர்ப்பு நான் கொடுத்தோம். சார், இது மத்த தீர்மானம் வேற, இந்த தீர்மானம் வேற. இது அவருடைய உயிர் இன்றைக்கு வெளிநாட்டில் சுட்டு கொல்லப்பட்டிருக்க தமிழ்நாட்டை சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த திருமுல்லை வாயில் பகுதியை சேர்ந்த ஒரு மீனவர் 4 மீனவர் மீன்பிடித்திட்டு இருக்கிறாங்க. அதுல சுடப்படுறார். அதில் ஒருவர் இறந்து விட்டார். அந்த உடல் அங்கேயே இருக்கின்றது. அந்த உடலை மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வர வேணும். இதுதான் கோரிக்கை. இதுல என்ன இருக்குது? இது 1 வாரமா 5 நாளா தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். 5 நாட்களாக தொடர்ந்து அவையில வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இதை விட முக்கியமான என்ன பிரச்சனை இருக்குது? டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் 40 இடங்களில் அலசும் லஞ்ச ஒழிப்புத்துறை. திமுக ஆட்சி காலத்தில் 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இதன் அடிப்படையில் சென்னை ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் செயல்பட்டு வரும் கணினி தொழில்நுட்ப தொடர்பு நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். இந்நிறுவனத்திற்கு தொடர்புடைய எர்ணாவூர், ஆழ்வார்பேட்டை, விருகம்பாக்கம், ராஜமங்கலம் உள்ளிட்ட 5 இடங்களில் சோதனை நடந்தது. வரி செலுத்தாமல் வருவாயை மறைத்ததாக வந்த புகார்களின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் மின்வாரியத்திற்கு உபகரணங்கள் வழங்கிய நிறுவனங்களின் உரிமையாளர்கள் வீடுகள் உள்ளிட்ட 40 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் பெருங்குடி, அண்ணாநகர் உள்ளிட்ட 27 இடங்களில் சோதனை நடக்கிறது. திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 10க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் சோதனை நடக்கிறது. சோதனையின் முடிவில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் குறித்து தெரியவரும் என்று அதிகாரிகள் கூறினர். முதல்வர் விஜய் அறிவிப்பு. அன்புமணி கருத்து.
பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியது போதுமானதல்ல என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். அவரது அறிக்கை: முதல்வர் விஜய் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 41 ரூபாயாக உயர்த்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றாலும் இது போதுமானது அல்ல. தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படவில்லை. ஆனால் தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு ரூபாய் 12 வரை கூடுதலாக வழங்குகிறது. இதனால் ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த அரசு முன்வர வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பிரபல ஹோட்டலில் நள்ளிரவில் தீ, உறங்கிக் கொண்டிருந்த 9 பேரின் உடல் கருகியது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவின் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரபல ஹோட்டலில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த பலர் தங்கியிருந்தனர். நேற்று நள்ளிரவு ஹோட்டலில் உள்ள ஒரு அறையில் திடீரென தீ பற்றி எரிந்தது. தீ அடுத்தடுத்த பகுதிகளுக்கும் பரவியது. அங்கு தங்கியிருந்தோர் பதற்றத்துடன் வேகமாக வெளியேறினர். நள்ளிரவு நேரம் என்பதால் சிலர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீயை அணைப்பதற்குள் ஹோட்டல் அறைக்குள் சிக்கிய 9 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். பலர் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக கொல்கத்தாவுக்கு வந்து ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியிருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. உயர் மின் அழுத்தம் காரணமாக ஏசி வெடித்து தீப்பற்றியதாகவும் மின் வயரில் ஏற்பட்ட மின்சார கசிவால் தீப்பற்றியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீப்பற்றியதற்கான காரணம் குறித்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒப்பந்ததாரரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வசமாக சிக்கிய வனச்சரகர். தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் இருந்து கிராமத்திற்குள் காட்டு யானைகள் நுழைவதை தடுக்கும் விதமாக 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை தடுப்பு அகழி பணி அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இந்த பணியை சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் ஒப்பந்தம் எடுத்து செய்து வருகிறார். அவரிடம் பணிகள் சரியில்லை என கூறி சிவகிரி வனச்சரகர் கதிரவன் 3,69,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு தொந்தரவு செய்துள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத ஒப்பந்ததாரர் சுரேஷ்குமார் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தார். அவர்கள் கொடுத்த அறிவுரையின்படி வனச்சரகர் கதிரவனிடம் ரசாயனம் தடவிய 1 லட்சம் ரூபாய் பணத்தை சுரேஷ்குமார் வழங்கினார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் லஞ்சம் பெற்ற கதிரவனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். 2 தினங்களாக உயர்ந்த தங்கம் விலை இன்று சரிவு. சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப நம் நாட்டிலும் தங்கம் விலையில் தினசரி ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. அந்த வகையில் சென்னையில் நேற்று 1 கிராம் ஆபரண தங்கம் 14,290 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு சவரன் 1,14,320 என்ற விலைக்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 14,205 ரூபாய்க்கும், சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 1,13,640 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. திங்கட்கிழமை கிராமுக்கு 50 ரூபாயும் செவ்வாயன்று 20 ரூபாயும் உயர்ந்த தங்கம் விலை இன்று கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.